விட்டுட்டு 99 ಕುರಿಗಳನ್ನ ಒಂದ್ ಕಡೆ ಬಿಟ್ಟು பாதுகாப்பாக இருக்கிற இடத்துல விட்டு ಸುರಕ್ಷಿತವಾಗಿರೋ அந்த ಜಾಗದಲ್ಲಿ காணாமல் போன ஆட்டை தேடி போகிறான். ಕಾಣದೆ ಹೋದಂತ ಕುರಿನ ಹುಡ್ಕೊಂಡು ಹೋದ, தேடி போகிறான். ಹುಡ್ಕೊಂಡು ಹೋಗ್ತಾ ಇದ್ದ, தேடி போய் ಹುಡ್ಕೊಂಡು ಹೋಗಿ அதை கண்டடைகிறான். ಅದನ್ನ ಕಂಡ್ಕೊಳ್ತಾನೆ. எங்க? கிளிஃப்ட்ல கண்டுபிடிக்கிறான். ಎಲ್ಲೇ ಒಂದು ಕಾಡಲು, கிளிஃப்ட்னா நம்ம மலை ಒಂದು ಬೆಟ್ಟದ ಪ್ರದೇಶದಲ್ಲಿ அங்க கண்டுபிடிக்கிறான். ಅಲ್ಲೋ ಕಂಡಿಡ್ತಾನೆ. அது எங்கேயோ இருக்குது, அது ಎಲ್ಲೋ ಇದೆ. நீ பாத்துட்டான், ಅದ್ ನೋಡ್ಬಿಟ್ಟ, குருவரும் பாத்துட்டான். ಕುರುಬ ನೋಡ್ದ, அந்த ஆடு அங்க சிக்கி கொண்டு இருக்கு, ಕುರಿ ಅಲ್ಲಿ ಸಿಕ್ಕಾಕೊಂಡಿದೆ. அது வெளியே கீழே வர முடியல, எங்கேயும் போக முடியல. ಆ ಕಡೆ ಈ ಕಡೆ ಎಲ್ಲೂ ಹೋಗಕ್ಕಾಗ್ತಾ ಇಲ್ಲ. இந்த பக்கம் அந்த பக்கம் கீழே விழுந்துரும். ಅಲ್ಲಿ ಆ ಕಡೆ ಹೋದ ಕೆಳಗೆ அது அங்கேயே நின்று கொண்டு இருக்கிறது. குருவர மெதுவாய் போய் ಕುರುಬ ನಿಧಾನವಾಗಿ அந்த ஆட்டை தன்னுடைய தோளிலே சுமந்து கொண்டு வருகிறார். ಮೇಲೆ ಹೊತ್ಕೊಂಡು ಬರ್ತಾ ಇದ್ದಾರೆ, தன்னுடைய தோளிலே சுமந்து கொண்டு வருகிறார். ಮೇಲೆ ಹೊತ್ಕೊಂಡು ಬರ್ತಾ ಇದ್ದಾರೆ. அப்போ அந்த ப்ரொடெக்ஷன் விட்டு வெளியே போனனால ಆಗ ಆ ಒಂದು ರಕ್ಷಣೆಯನ್ನ ಬಿಟ್ಟು ಆಚೆ அது ಹೋದಾಗ டேஞ்சர்ல போய் நிக்குது. ಅದು ಅಪಾಯದ ಮಟ್ಟದಲ್ಲಿ அது ಸಿಕ್ಕಾಕೊಳ್ಳುತ್ತೆ. மாதிரிதான் நம்ம பிள்ளைகள், ನಮ್ಮ ಮಕ್ಕಳು அந்த குடும்பம் என்கிற அரவணைப்பை விட்டு வெளியே போனார்கள் என்று சொன்னார், ಕುಟುಂಬ ಸಂರಕ್ಷಣೆಯನ್ನ ಬಿಟ್ಟು ಆಚೆ ಹೋದ್ರೆ ஆபத்திலே சிக்கிக் கொள்ளுகிறார். ಅಪಾಯದ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಸಿಕ್ಕಾಕೊಳ್ತಾರೆ, ஆபத்திலே சிக்கிக் கொள்ளுகிறார். ಅಪಾಯದ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಸಿಕ್ಕಾಕೊಳ್ತಾರೆ. அத வேதம் சொல்லுது, கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். ನಾನು ನಾಚಿಕೆ ಪಡೋದಿಲ್ಲ, தாழ்ச்சி, ನಾನು ಅಸೂಯೆ வருத்தப்படணும், ಕೊರತೆ ಪಡ. அப்போ எங்களுக்கு குறை இல்லையா? ಆಗಿದ್ಮೇಲೆ ನನಗೆ ಕೊರತೆ ಇಲ್ಲ. கர்த்தர் எனக்கு மெய்ப்பராய் இருக்கிறார், ಕರ್ತನು ನನಗೆ ಕುರುಬನಾಗಿದ್ದಾನೆ. அவர் அந்த மெய்ப்பனுடைய அந்த அரவணைப்புக்குள்ளே இருக்கும் பொழுதுதான் ಕುರುಬನ ಒಂದು ಸಂರಕ್ಷಣೆ ಇರಬೇಕು, நமக்கு அந்த ப்ரொடெக்ஷன் கிடைக்கும். நமக்கு ಒಂದು ಸಂರಕ್ಷಣೆ வெண்கல அலங்கமாய் அந்த அலங்கத்துக்குள்ள இருக்கும் பொழுதுதான் ಹೋಳಿ ಗೋಡೆಯಲ್ಲಿ ಇರಬೇಕು, அந்த ப்ரொடெக்ஷன் கிடைக்கும். ಅಲ್ಲಿ ಸಂರಕ್ಷಣೆ ಸಿಗುತ್ತೆ. அது ப்ரொடெக்ஷன் விட்டு வெளியே வந்தா ಆ ಒಂದು ಸಂರಕ್ಷಣೆ நமக்கு எதிராக யுத்தங்கள் பல நடக்கும், ನಮಗೆ ಎದುರಾಗಿ ಯುದ್ಧಗಳು பல யுத்தங்கள் நடக்கும். ஏன்னா காட்டு மிருகங்கள் உண்டு, ಯಾಕಂದ್ರೆ ಕಾಡು ಮೃಗಗಳಿದೆ. மனித உருவத்திலே காட்டு மிருகங்களா இருக்கிறார், ರೂಪದಲ್ಲಿ ಕಾಡು ಮೃಗಗಳಿದ್ದಾರೆ. மனித உருவத்திலே இருக்கிற காட்டு மிருகங்கள், ಮನುಷ್ಯ ರೂಪದಲ್ಲಿ ಅನೇಕ கரடிகள் உண்டு, ஓநாய்கள் உண்டு, சிங்கங்கள் உண்டு, ஆடுகளை பீறி போடுகிற அந்த காட்டு மிருகங்கள் உண்டு. அதற்கு தப்பி வைக்கப்பட வேண்டும் என்று சொன்னார். ತಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳಬೇಕಂದ್ರೆ அந்த குருபரனுடைய அரவணைப்புக்குள்ளாக ಕುರುಬನ ಅಧೀನದಲ್ಲಿ ಇರಬೇಕು. அதேதான் குடும்பத்திலும், அதே குடும்பದಲ್ಲಿ, குடும்பத்தில் இருக்க பெண் பிள்ளைகள், குடும்பದಲ್ಲಿ ஆண் பிள்ளைகள் ಮಕ್ಕಳು தாப்பன் சொல்லை கேட்காமல் ತಂದೆ ಮಾತು ಕೇಳದೆ ಹೋದ್ರೆ அவர்கள் மீறி நடப்பார்கள் என்று சொன்னார். ಮೀರಿ ನಡೆದ್ರೆ அது மீறுதலை நிமித்தமாக ஆக்கினை வரும், ಬೆಂಕಿ ಬರುತ್ತೆ, ஆக்கினை வரும், ಕೋಪಾಗ್ನಿ ಬರುತ್ತೆ, ஆக்கினை வரும், ಕೋಪಾಗ್ನಿ ಬರುತ್ತೆ. ஆனபடினாலே ಆದ್ರಿಂದ பெண் பிள்ளை ஆனாலும் சரி, ಮಕ್ಕಳಾದರೂ ஆண் பிள்ளை ஆனாலும் சரி, ಮಕ್ಕಳಾದರೂ ಸರಿ, தாப்பன் தாய் சொல்லை கேட்க வேண்டும். ತಂದೆ ತಾಯಿ ಮಾತು ಕೇಳಬೇಕು. அதான் நமக்கு ஐந்தாவது கட்டளை சொல்லுகிறது. ನಿಮಗೆ ಐದನೇ ಕಟ್ಟಳೆ, ஐந்தாவது கட்டளையின்படியாக ಐದನೇ ಕಟ್ಟಳೆ, ತಂದೆ ತಾಯಿಯನ್ನು ಸನ್ಮಾನಿಸಬೇಕು ಎಂದು ಬರೆದಿದೆಯಲ್ಲ, ತಾಯಿ ತಗಪ್ಪನೆ ಗಣಪಡಿಸணும், ಗಣಪಡಿಸணும். ಸನ್ಮಾನಿಸಬೇಕು. ಗಣಪಡಿಸணும் என்ன சொல்லணும்? என்ன இது? ಸನ್ಮಾನಿಸಬೇಕಂದ್ರೆ ಏನು?